ஸோ இந்த ரூபிக் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கீழே இருக்க இந்த பேஸ் லேயர் சால்வ் பண்ணணும், அப்புறம் இந்த மிடில் லேயரை சால்வ் பண்ணணும், லாஸ்ட்டாக வந்து இந்த அப்பர் லேயரை சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து 3 ஸ்டெப்ஸ். எப்பவுமே ரூபிக் கியூபை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் வந்து கீழே இருக்கணும், எல்லோ வந்து மேலே. இந்த 6 சைட்ஸில் இருக்கக்கூடிய சென்டர் பீசஸ் வந்து அதோடைய பிளேஸ்மெண்ட் வந்து மாறவே மாறாது. So yeah, white has to be at the bottom and yellow has to be at the top. இந்த ப்ளஸ் சைன் மாதிரி சால்வ் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த லாஸ்ட் 4 கார்னர்ஸை சால்வ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஒயிட்டை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஒயிட்டை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் இந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடும். இந்த சென்டர் பீசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்டர் பீசஸ் வந்து அதோடைய பொசிஷன் மாறவே மாறாது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு மேட்ச் த சென்டர் பீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வந்து சென்டர் பீஸு, அதோடைய லேயர் வந்து க்ரீன். நான் இந்த கீழே இருக்கிற ரோலை வந்து க்ரீனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் சென்டர் பீஸோட மேட்ச் ஆகி வரும். ஸோ இங்கே வந்து ப்ளூ வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த பாட்டம் ரோ வந்து கம்ப்ளீட்லி சால்வ். இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது வந்து இந்த மிடில் ரோ வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ரோவையும் நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே அந்த சைட்ஸ்க்கு மேட்ச் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த அப்பர் ரோ. ஸோ இந்த அப்பர் ரோ சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த சென்டர் பீசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து இந்த சென்டர் பீசஸை வந்து நான் மேட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னால் இந்த ஃபுல் கியூபை சால்வ் பண்ண முடியும். இந்த அப்பர் ரோவை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா இந்த கியூப் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு சால்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் வந்து மேலே வந்துருச்சு அண்ட் எல்லோ வந்து கீழே வந்துருச்சு. இப்போ இந்த லாஸ்ட் 4 கார்னர்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டேன்னா இந்த கியூப் வந்து சால்வ் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நிலைமையில ரொம்ப ஸ்க்ராம்பிள்டாக இருக்கும். ஸோ இந்த சால்வ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு கொஞ்சம் பயம் இருக்கும். பட் கண்டிப்பாக நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். பாருங்கள், அவ்வளோதான், சால்வ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த கியூபை வந்து சால்வ் பண்ணியாச்சு. லெஸ் தென் 2 minutes and 15 seconds என்னால் வந்து இந்த கியூபை சால்வ் பண்ண முடியுது. அண்ட் தட் இஸ் பிகாஸ் நான் வந்து இது ஒரு மேக்னெட்டிக் கியூப் பர்ச்சேஸ் பண்ணதுனால. பட் இல்லை, நார்மல் கியூப் 100 rupees கியூப்னா வந்து எனக்கு ஒரு 3 minutes ஆகுது. பட் இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான். இதோட அட்வான்ஸ் லெவலில் நிறைய பேர் இருக்காங்க. இது லெஸ் தென் 15 secondsலாம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் கண்டிப்பாக போக போக நம்மளால் கற்றுக்க முடியும்.